1000 வருஷம் பழமையான தஞ்சாவூர் பேரவைகளை பத்தி சொல்றதுக்கு வார்த்தை இல்லைன்னு சொல்லலாம். 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 6 விதமான எர்த் குவாக் நிலநடுக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் தாங்கி நிக்கிற தஞ்சை பெரியவிழாக்களை பத்தி அந்த வெளியில பேச போறோம். உள்ள இருக்க சிவலிங்கம் 18 அடி உயரம்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ள நுழையிற நுழைவாசல் அதோட ரொம்ப சின்னது. இது எப்படி கொண்டு உள்ள வச்சிருப்பாங்க, எப்படி இந்த பில்டிங்கை கட்டி முடிச்சிருப்பாங்க, அது மட்டும் இல்லாம அந்த ஒற்றைக்கல் நவரத்தின கல்லை எப்படி 1 டன் கல்ல மேல ஏற்றி வச்சிருப்பாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் உண்மையிலேயே பிரமிக்க வைக்கிற விஷயம் தான். ஏன்னா இப்ப இருக்கிற நம்ம யார் இந்த கோயிலை கட்டி முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா ஈஸியா சொல்லிடுவாங்க. தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினது யாருன்னா ராஜராஜ சோழன் தான் அதை கட்டியிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஈஸியா சொல்லிடலாம். இங்க இருந்து நம்ம 200 வருஷம் பின்னாடி போய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1800 அந்த வருட காலத்துல போய் பார்த்தோம்னா யார் கட்டினான்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. யார் கட்டியிருப்பாங்கன்னு சொன்னா கரிகால சோழன் கட்டியிருப்பாங்க. அப்படின்னா வேற்றுக்கிற வாசிகள் இந்த கோயிலை கட்டி முடிச்சு சிறப்பிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி அப்ப நம்பிக்கைப்பட்ட ஒரு மூட நம்பிக்கைகள் தான் அதெல்லாம். இது யாரு உள்ள நுழைஞ்சு இதெல்லாம் அடிச்சு நொறுக்கி இதுதான் இவர் கட்டியிருப்பாங்கன்னு சொல்லி நம்ப வச்சது யாரு? அதையும் தாண்டி 1000 வருஷம் ஒரு பழமையான கோயிலை ஏன் உலகத்துல சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு. உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்திருக்கா? 1000 வருஷம் பழமையான கோயில் பா, 6 விதமான எட்டு வகை தாங்கி நிக்குது. அதாவது தஞ்சை பெரிய கோயிலுக்கு கீழே அடியில பாத்தீங்கன்னா முண்டுக்கற்களை வச்சு அற்புதமா கட்டி முடிச்ச பிரமிக்க வைக்கிற உலக அதிசயம் தாக்கி சாப்பிடும் உச்சபட்ச அதிசயம் தான் நம்ம தஞ்சை பெரிய கோயில். இதை பத்தி தான் வீடியோ பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் சுட சுட உங்களை சேரும். ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் பேக் டிசைட். வேற மோர் இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா, மிஸ் பண்ணிடாதீங்க. இத்தாலி நாட்டில் லிவிங் டவர் ஆஃப் பிசான்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குங்க. அந்த ஏரியாவை விசிட் பண்றதுக்காண்டி ஏகக்கூடிய மக்கள் பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு போறாங்களாம். தமிழ்ல சொல்லணும்னா சாஞ்ச கோபுரம்னு சொல்லலாம். அந்த சாஞ்ச கோபுரத்தை பார்க்கறதுக்காண்டி ஏகக்கூடிய மக்கள் ஏகப்பட்ட மக்கள் வந்துட்டு போறாங்களாம். இதை வச்சுதான் அங்க நாட்டுல கவர்மெண்ட் இன்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 14,000 கோடி மாசத்துக்கு இன்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த சாஞ்ச கோபுரத்தோட வியப்பை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதை கட்டும் போது ஸ்டேட்டா தான் கட்டிருக்காங்க. காலப்போக்கில் என்னாச்சுன்னா களிமண் இருக்கிறத பார்க்க மறந்தனால கோபுரமானது சாய ஆரம்பிச்சிருக்கு. அப்படி சாயும் போது இதை அப்படியே விட்டுட்டோம்னா கிட்டத்தட்ட 100 வருஷம் கழிச்சு இப்போ மன்னராட்சி போய்கிட்டு இருக்குப்பா. இந்த மன்னராட்சி முடிஞ்சிருச்சுன்னா 100 வருஷம் கழிச்சு வேற ஒரு மன்னராட்சி வரும். அப்போ அதை புதுப்பிச்சுப்பாங்கன்னு சொல்லி அப்படி விட்டதுதான் இந்த லிவிங் டவர் ஆஃப் பிசா சாஞ்ச கோபுரம். அப்படி விட்டுட்டாங்க. விட்ட உடனே அப்போ கவர்மெண்ட் ஆட்சி போய்க்கிருந்துச்சு மன்னராட்சி போல. அந்த கவர்மெண்ட் ஆட்சியில் என்ன பண்றாங்கன்னா அதை எடுத்து புதுப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. 1500 டன் கணக்குல கல்ல கீழே அண்டம் கொடுத்து அதுக்கப்புறம் தூக்கி நிப்பாட்டினது தான் அந்த உலக அதிசயம். கிட்டத்தட்ட 4 டிகிரி கிட்ட சாஞ்சிருக்கும். இதோட உயரம் பாத்தீங்கன்னா 187 அடி உயரம். அது மட்டும் இல்லாம கீழே 10 அடி அகலத்துல கீழே புதைஞ்சிருக்கு. இது ஒரு உலக அதிசயமாங்க. இதை பாக்குறதுக்கு பல கோடி மக்கள் பார்த்து வீந்துட்டு போறாங்களா. இது ஒரு உலக அதிசயம் இருக்கு நம்ம இத்தாலி நாட்டுல சொல்லி ஒவ்வொரு நாளைக்குமே இவ்வளவு கோடி மக்கள் வந்துட்டு போறாங்களா. கிட்டத்தட்ட 14,000 கோடி மக்களு 4 பில்லியன் மக்கள் வந்துட்டு போறாங்க. இதை வச்சுதான் இன்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு உலக அதிசயமா? இது ஒரு உலக அதிசயம்னா நான் சொல்றேன் பாருங்க உலக அதிசயம்னா என்னன்னு. கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையான ஒரு நகரம்ங்க. 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 6 விதமான எர்த் குவாக்கை தாங்கி நிக்குது. தென் வெள்ளையர்களும் கொள்ளையர்களும் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி என்னென்னமோ பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு நூல் அளவு கூட அசைச்சு பார்க்க முடியல. இப்படி ஒரு பிரமிக்கத்தக்கிற ஒரு அதிசயத்தை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம காணொலியா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட மோர் இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 200 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்குமே தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினது யாருன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட 1986 ஒருத்தர் வராது. தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர் குஷின்னு சொல்லி ஒருத்தர் வராரு. உள்ள வரும்போது இவருக்கு கட்டிடக்கலை மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எங்கெங்க போறாரோ இதை யார் கண்டுபிடிச்சான்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. அப்படி கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு 10 வருஷம் கழிச்சுதான் யாரு கண்டுபிடிச்சான்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிற விஷயமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சுந்தர சோழனின் வீர புதல்வனே, மக்கள் போற்றும் பேரரசனே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாயகனே, உலகமெங்கும் ஆளுமை செய்யும் பெரும் பாட்டனேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறாரு. அவனே ராஜராஜ சோழனே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்போ ராஜராஜ சோழன் கட்டி இது யாருன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வருது. இதை கட்டினது ராஜராஜ சோழன் தான் கட்டி முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. நம்ம இந்த பிரமிக்கு தைக்கிற உலக அதிசயத்தை பத்தி நம்ம பார்த்து வியக்கிறதுக்கான காரணமே இலங்கை தான். ஏன் இலங்கை நான் சொல்றேன்னு தெரியுமா? ஏன்னா இலங்கைக்கு ராஜராஜ சோழன் போகும்போது அங்க இருக்கிற சில சிற்பங்களை பார்த்து அதிசயப்படுறாரு. முக்கியமா சிவலிங்கத்துக்காண்டி இருக்கணும், நம்ம சிவனுக்காண்டி நம்ம பெரிய பக்தன், இதை நம்ம கட்டி முடிச்சோம்னா மக்கள் நம்மளை போட்டுருவாங்கன்னு சொல்லி அப்போ கட்ட ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட இலங்கைக்கு போய் அந்த ஏகப்பட்ட சிற்பங்களை பார்த்து முடிச்சுட்டு திரும்பி நம்ம இந்தியாவுக்கு வராரு. வரும்போது முக்கியமான ஒரு பிளேஸ்ல நம்ம கட்டி முடிப்போம். ஏன்னா நம்மளோட பூமிக்கும் நம்ம கிட்ட போற ஆகாய விமானத்துக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த இடமானது அமையணும்னு சொல்லி அங்க கெட்ட ஆரம்பிக்கிற இடம் தான் தஞ்சை பெருவுடையார் கோயில். அப்படி கெட்டும் போது மக்கள்கிட்ட வரி மூலியமா பணத்தை வசூலிக்கிறாரு, நன்கொடை மூலியமாவும் பணத்தை வசூலிக்கிறாரு. அப்படி வசூலிக்கும் போது 5000 யானைப்படை,
80,000க்கு மேல குதிரைப்படை, ஆயிரக்கணக்கான காளமாடுகளை வச்சு இது எப்படியாச்சும் நம்ம கெட்டி முடிச்சிருவோம்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே டே பை டே வந்து கெட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படி கெட்டும் போது ஒரே ஒரு ஓசை தான் ஒலிக்குது. தஞ்சாவூர் இல்ல, மதுரை இல்ல, தமிழ்நாடு இல்ல, கேரளா, அது ஏகப்பட்ட வந்து இடத்துல வந்து ஒரே ஒரு பேர் தான் ஒலிக்குது. அவனே ராஜராஜ சோழன் சொல்லி ஒரே ஒரு பேர் வந்து வியக்குது. இவ்வளவு பெரிய ஆகாயத்தை மிஞ்சி தூக்கி சாப்பிடக்கூடிய பேரறிஞ ஒரு உலகத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வியந்து போய் மக்கள் வந்து பார்க்க வராங்க. அப்படி வரும்போது அவங்ககிட்டயும் வந்து காசை முடிஞ்ச அளவுக்கு வாங்கி இந்த கோயிலை வந்து இன்னும் சிறப்பா அமைக்கலாம்னு சொல்லி கெட்ட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. வியந்துகிட்டு இருப்போம் தெரியுமா ஒண்ணு, அதாவது மேல எப்படி அந்த ரவணத்தினர்களை வந்து அந்த ஒரு டன் கல்லை எப்படி தூக்கி மேல வச்சிருப்பாங்கன்னு சொல்லி இப்போ வரைக்கும் நம்ம யோசிச்சு குழம்பிக்கிட்டு இருப்போம். அந்த 2 பேத்துக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் தெரியும். மேல யாரை கொண்டு போய் அந்த ரத்தினங்களை வச்சிருப்பாங்கன்னு சொல்லி 2 பேத்துக்கு தான் மட்டும்தான் தெரியும். ஒண்ணு யாருன்னா ராஜராஜ சோழன் தான். 2வது உள்ள இருக்கிற 18 அடி உயரம் கொண்ட சிவலிங்கத்துக்கு மட்டும்தான் இது யார் அந்த ஒரு டன் கல்லை மேல தூக்கி வச்சிருப்பாங்கன்னு சொல்லி இந்த ஒரு ரகசியம் வந்து 2 பேத்துக்கு மட்டும்தான் தெரியும். இது தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து நம்ம பூமிக்கும் நம்மளோட பில்டிங்க்கும் கொஞ்சம் கனெக்டிவிட்டியா இருக்கும்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து 150 அடிக்கு ஆழத்துல வந்து ஆழமா தோண்டி அதுக்கப்புறம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து மண் எடுத்துட்டு வந்து அதை கொட்டி அதுக்கப்புறம் வந்து முண்டு கற்களை வச்சு உள்ள போட்டிருக்காங்க. அப்படி உள்ள போடும்போது யார் யார் என்னென்ன கொடுத்தாங்களோ கொடுத்தவர் பேரெல்லாம் கல்வெட்டா செதுக்கி உள்ள போட்டு மண்ணை வச்சு நெப்பி மறுபடியும் மூடி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பில்டிங்கை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி எழுப்பும்போது கீழே இருந்து மேல வரையும் 216 அடி வந்து இந்த பில்டிங் வந்து கீழே இருந்து மேல்புறம் வந்து அமைஞ்சிருக்கு. இப்படி அமையும் போது பாத்தீங்கன்னா இதை பார்த்த உடனே தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை பத்தி பார்த்துருக்கோம் தெரியுமா? அந்த பொம்மையை வந்து இங்கிட்டு தள்ளினாலும் ஸ்ட்ரெயிட்டா நிற்கும், நகரவே நகராது. ஸ்ட்ரெயிட்டா நிற்கும், இப்படி சாஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் கீழே மட்டும் விழுகாது. அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல வந்து இந்த தஞ்சையூர் பெரிய கோயிலை வந்து கட்டி முடிச்சுக்காங்க. இப்போ வரைக்குமே ஏகப்பட்ட சயின்டிஸ்டாலையும் சரி, இப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தாலையும் சரி ஈடுகட்ட முடியாத உச்சபட்ச பேரதிசயம் தான் தஞ்சை பெரியவுடையார் கோயில். இதை பத்தி வந்து சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. 200 வருஷமா பாத்தீங்கன்னா வெள்ளையர்களும் கொள்ளையர்களும் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி ஒரு 100 அளவு கூட அசைக்க முடியாத இந்த மாதிரியான உச்சபட்ச அதிசயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம சொல்லி கமெண்ட்ஸ்க்கு சொல்லிருங்க. இந்த பில்டிங்கை கட்டும்போது வந்து தன்னைத்தானே வந்து சரிபட்டு கொள்ற மாதிரி தான் அந்த பில்டிங்கை கட்டி முடிச்சிருக்காங்க. இப்போ வரைக்குமே 200 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா தென் யாருக்குமே தெரியாத ரகசியத்தை சொல்லி முடிச்சு இப்போ வரைக்குமே உச்சபட்ச அதிசயமா தான் இருக்கு. 1 இல்ல 2 இல்ல, கிட்டத்தட்ட 6 விதமான எக்கு குவாக்க வந்து தாங்கி நிக்கிற இந்த உலக அதிசயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பாத்தீங்கன்னா வெள்ளையர்களும் கொள்ளையர்களும் வந்து ஏகப்பட்ட தடவை உள்ள வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 30 வருடங்களா சிறைச்சாலையா வந்து வெள்ளையர்களும் ஆங்கிலேயர்களும் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு கூடாரமா தான் இருந்திருக்கு. இதை வந்து உலக அதிசயத்திலே உச்சப்பட்ட அதிசயம் தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி நம்ம மோர் இன்ஃபர்மேஷன் நம்பர்ஸ்க்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் யூடியூப் பழகிறது இருக்குல்ல, டேட்டா கொண்டு வந்து உங்கள்கிட்ட வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணும். இங்கே நான் கிளம்பிக்கிறேன். பாய்.